The meeting. Okay, cool. மாலை வணக்கம் எல்லாருக்கும். 28th of October 2025. So as always, quick recap. நேத்திக்கு படிச்சது. நேத்திக்கு வந்து நம்ம வந்து ஓவர்வியூவா இந்த ஏடபிள்யூஎஸ் ஸ்க்ரீன்ஸை வந்து நான் காமிச்சேன். பிபிசி, EC2, S3 பக்கெட்ஸ், டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ், நிறைய ஃப்ளேவர்ஸ், அதே மாதிரி ஸ்டோரேஜ் டைப்ஸில் வந்து இது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ், அதுக்கு தகுந்த மாதிரி காசும் வாங்குவாங்கன்றது சொன்னோம். அப்புறம் வந்து ஐபி அட்ரஸில் வந்து ஒரு விபிசி போயிட்டு அதுக்கு ஒரு சைடரை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ள சப்நெட் வந்து என்ன மாதிரி ரேஞ்சஸ்லாம் அலௌடு, நாட் அலௌடு, ஏன் நாட் அலௌடு, இதெல்லாம் வந்து நேற்றுக்கு பார்த்தோம். அப்புறம் ஒரு 1 or 2 சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணி இன்டர்நெட் கேட்வே, நேட் கேட்வே இதெல்லாம் பார்த்தோம். இதில் கேள்விகள் as always. முதல்ல வந்து லெட்ஸ் கிளாரிஃபை. நேத்திக்கு நடந்த பாடமாக இருக்கட்டும், வேற எந்த பாடமாக இருக்கட்டும், என்ன கேள்விகள் இருக்கு? அது ஏன் வந்து நான் திருப்பி திருப்பி கேள்விகள் கேட்குறேன்னாக்கா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது வந்து பயப்படுவேன் ரொம்ப கேள்வி கேட்குறதுக்கு. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இது வந்து போக போக தான் வந்து அது எவ்வளவு வந்து என்னை ஹர்ட் பண்ணுச்சுன்றது எனக்கு புரிய வந்தது. அண்ட் இது ரொம்ப வருஷம் இந்த ஒர்க்கிங், படிக்கிற காலம் மட்டும் இல்லை, ஒர்க்கிங் டயத்துலேயும் வந்து யுஎஸ் வந்த பிறகு தான் வந்து அந்த ஒரு இனிபிஷன் போச்சு எனக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் ஒரு 15-16 இயர்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். அதுலேயும் வந்து இந்த ஒரு பெர்செப்ஷன் வந்து ரொம்ப, என்ன இப்படி கேள்வி கேட்குறானேன்ற ஒரு எண்ணம் மற்றவனுக்கு இருக்கோ இல்லையோ, நான் இருக்குமோ அப்படின்றத நினச்சி நான் வந்து கேள்விகளை கேட்குறதுக்கு ஒன் ஆன் ஒன்னாக தான் கேட்பேன், அப்படியெல்லாம் இருப்பேன். அதனால தான் வந்து இது வந்து ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட். ஸோ எஸ், நேற்றுக்கு சொன்ன மாதிரி நீங்களும் படிக்கணும். ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆன்சர் கிடைச்சதுனாக்கா அதுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த கேள்வியை வந்து ஏன்னா 16, 17 பேர், ஐ மீன் இப்போ 11 பேர் இருக்காங்க. பட் நேற்றுக்கு ஐ திங்க் 16 or 18 people joined. So I want to hear from almost all of you or all of you. இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரியலையா? நீங்க கேட்கலன்னாக்க எனக்கு எது புரியல, இன்னும் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமான்றதே எனக்கு தெரியாம இருக்கும். அதுக்கு தான் கேட்குறேன். ஸோ டைம் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஐ வில் வெயிட் ஃபார் அ மினிட். சார் நேற்று கிளாஸ் எனக்கு கொஞ்சம் புரியல சார். புரியலன்றதை விட எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதனால் எனக்கு அதை காம்ப்ரஹெண்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் எனக்கு ஒரு வாட்டி வீடியோ ரீவிசிட் பண்ணேன்னா அட்லீஸ்ட் எனக்கு தெரியும். நீங்கள் ஓவராலாக பார்த்தது மட்டும், நீங்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும் அப்படியே நான் வாட்ச் மட்டும் தான் பண்ணேன். பாதிக்கு மேலே என்னால் உள்ளே போகல. ஸோ நான் இப்போ இன்னைக்கு என்ன பண்ணலான்னு இருக்கேன், ஒரு டயக்ராம் மாதிரி போடலான்னு இருக்கேன் நான். ரிமெம்பர், நீங்கள் வந்து இந்த டைரக்ட் கனெக்ட்லாம் வந்து ரொம்ப தியரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் போட்டோம் தெரியுமா? ஸோ சார் அதான் இன்னைக்கு வந்து நேத்திக்கு கவர் பண்ண எல்லாமே எது எது அதனுடைய ரீஜனாக இருக்கட்டும், அவைலபிலிட்டி ஜோனாக இருக்கட்டும், விபிசியாக இருக்கட்டும், சப்நெட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்வேயாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு படமாக போட போகிறேன் நான் இன்னைக்கு. ஐம் கோயிங் டு ட்ரா இட் அவுட். இது வந்து ஏடபிள்யூஎஸ்ல பார்க்கலாம். பட் அது வந்து வரைகிற போது வந்து ஒரு கிளாஸ் ரூம் ஃபீலிங் இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. இப்போல்லாம் வந்து கிளாஸ் ரூமில் வந்து வாத்தியார்லாம் வந்து போர்டில் எழுதுறாரான்னு தெரியல. பட் எனக்கு வந்து அப்படி பண்ணுறபோது வந்து அதை எழுதுகிறப்போ வந்து டைம் எடுக்கிறது இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ மேபி அதை வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ சுந்தர் அப்லோட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மேபி அது வந்து பெட்டராக இருக்கும். ஸ்டாலின், ஓகே சார், தேங்க்யூ. வேற என்ன? ரீஜன்ஸ், அவைலபிலிட்டி ஜோன், இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா? இன்டர்நெட் கேட்வே எதுக்கு, நேட் கேட்வே எதுக்கு, இதெல்லாம் புரிஞ்சுதா? இந்த 5 ஐபி அட்ரஸில் வந்து எப்படி ரிசர்வ் ஆச்சு? ஃபர்ஸ்ட் சப்நெட், அடுத்து லாஸ்ட் ப்ரோட்காஸ்ட், அப்புறம் ஒன்று ரிசர்வ்டு, ஒன்று ரவுட்டிங் சர்வீஸ், ஒன்று டிஎன்எஸ், இதெல்லாம் மனசில் நிறுத்த முடியுதா?
ஓகே. சார் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பண்ண பிறகு தான் சார் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகே. அது வரைக்கும் வந்து அஹ், நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆ ஃபேர் பாயிண்ட். ஓகே. ஸோ நீங்க ஏடபிள்யூஎஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா நிர்மல்? கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், இப்படி படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. குட், குட், குட். சரி. ஓகே. ஒயிட் போர்டு இருக்கிறதுனால வந்து லெட்ஸ் ட்ரா எ பிக்சர். ஸோ முதல்ல வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஏடபிள்யூஎஸ்ல முதல்ல ஒரு ஜியோ ரீஜன். இது ஒரு ரீஜன் வச்சுப்போம். இது வந்து ஜியோ ரீஜன். இது வந்து எப்படி இருக்கும்னாக்க யுஎஸ் ஈஸ்ட். நிஜமாவே குளோப்ல வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். யுஎஸ் ஈஸ்ட் 1 இல்லை இயு சென்ட்ரல், யூரோப் சென்ட்ரல், அதே மாதிரி ஏஷியா பேக் ஏபி, எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் இப்படி இருக்கும். அது வந்து ஒரு இந்த இடத்துல என்னெல்லாம் கண்ட்ரிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜியோ ரீஜன் இருக்கும். இந்த ஜியோ ரீஜன் ஒன்ஸ் அந்த ஜியோ ரீஜனுக்குள்ள வந்துச்சுன்னா அவைலபிலிட்டி ஜோன்ஸ். இதுக்குள்ள அவைலபிலிட்டி ஜோன் ஏசின்னு போடுவோம். ஏசி ஃபுல்லாக எழுதுறேன். அவைலபிலிட்டி ஸோ இது மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். மினிமம் 2 யூஎஸ் ஈஸ்ட் 1 மாதிரி 6 அவைலபிலிட்டி ஜோனும் இருக்கும். இந்த அவைலபிலிட்டி ஜோன்றது திங்க் ஆஃப் இட் ஆஸ் டேட்டா சென்டர். ஓகே. ஸோ மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். ஏசிஸ் interconnected by high speed links. Okay, so ACs are interconnected by high speed links. ஸோ மற்ற நிறைய டேட்டா சென்டர் இருக்கு. அவைலபிலிட்டி ஜோன்றது ஒரு டேட்டா சென்டர். மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருந்ததுன்னா அதுக்குள்ள ஹை ஸ்பீட் ஃபைபர் கேபிள் ஓடிட்டு இருக்கும். இப்போ ஒரு அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள இப்போ வந்து இந்த ஒரு அவைலபிலிட்டி ஜோனை எடுப்போம். ஓகே, இந்த ஒரு அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள அண்ட் சிலதெல்லாம் ரீஜனுக்கு பொருந்தும், சிலதெல்லாம் அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளே தான் பொருந்தும். அது வந்து இந்த ஸ்கோப்பிங்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன அது டெர்மினாலஜி கரெக்ட் என்னன்னாக்க, இது வந்து குளோபல் சர்வீசஸ், அப்புறம் ரீஜனல் சர்வீசஸ், அப்புறம் ஜோனல் சர்வீசஸ். இப்படின்னு ஒரு சர்வீஸ்க்கு இப்போ இந்த குளோபல் சர்வீஸ்ன்றது இந்த ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், அதோட டீட்டெயில் வந்து இப்போ பார்ப்போம். ஐஏஎம், இந்த டிஎக்ஸ் டைரக்ட் கனெக்ட் கேட்வே, இதெல்லாம் குளோபல். ஸோ அதை ப்ரொவிஷன் பண்ணாக்க அது உலகத்தில் அந்த எல்லாருக்குமே பொருந்தும். ரீஜனல் சர்வீசஸ்லாம் வந்து இந்த டிரான்சிட் கேட்வே இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீஜனல் சர்வீஸ். ஜோனல் சர்வீஸ் சப்நெட். அப்படின்னாக்க ஜோனல் சர்வீஸ் சப்நெட்னாக்க இது வந்து ஜோனல்ன்றது ஏசியை குறிக்குது. ஒரு சப்நெட்டை டிஃபைன் பண்ணால் அது அந்த அவைலபிலிட்டி ஜோன் மட்டும் அதில் தான் வந்து அது இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்லேருந்து அந்த சப்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. வேற ஆஷூரில் வந்து அது அது ஒரு விஷயம் வித்தியாசம் எனக்கு தெரியும். ஆஷூரில் வந்து அவைலபிலிட்டி ஜோன் வந்து சப்நெட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அது மாதிரி எல்லா சர்வீசஸுமே வந்து குளோபலாக இருக்கும், இல்லை ரீஜனலாக இருக்கும். இப்போ S3 எல்லாம் வந்து குளோபல் சர்வீசஸ். ஸோ அதை பார்த்தாலே அந்த கன்சோலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது குளோபலா ரீஜனலான்னு. ஸோ ஒய் நாட் வி ஐ ஹோப் திஸ் ரெக்கார்டிங் வந்து வில் கேப்சர் தட். ஸோ ஐ வில் ஷோ இட் யூ வைல்
I am doing this. So share. Okay, share screen. So இப்போ இங்க வந்து we have the AWS screen. இப்போ பில்லிங்ல இருக்கேன் நான். இப்போ VPC போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இதெல்லாம் தான் வந்து ரீஜன்ஸ். நார்த் வெர்ஜீனியா, யூஎஸ் ஈஸ்ட் 1, ஒஹாயோ, ஏசியா பசிபிக்ல பாருங்க, மும்பை இருக்கு, டொயோட்டா, சவுத் கொரியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, சிட்னி, ஜப்பான், டோக்கியோ, கனடாவில் இவ்வளோ ரீஜன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பூலோகத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பிளேசஸ் தான் ரீஜன்ஸ். ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து இங்கே மேலே வந்து இங்கே ரீஜன் பேர் போட்டதுன்னாக்கா அது வந்து ரீஜனல் சர்வீசஸ். இப்போ வந்து நான் வந்து இப்போ ஐஏஎம் போகிறேன்னு வைங்க, அது வந்து அங்கே குளோபல்னு காமிக்கணும். இங்கே குளோபல்னு காமிக்குது பாருங்க. ஸோ தட் ஷோஸ் தட் இட் இஸ் எனிதிங் தட் வி டிஃபைன் ஹியர் இஸ் குளோபல். ஓகே, ஸோ இப்போ திருப்பி நான் வந்து இங்கே போயிட்டு சப்நெட்ஸ் போனேன்னு வைங்க, இது வந்து இட் won't ஷோ தட் இது வந்து இது இன்னும் ரீஜனலாக தான் காமிக்குது. ஜோனல் சர்வீசஸ்லாம் வந்து இது ஜோனல்னு காமிக்காது. ஆனால் கிரியேட் சப்நெட் போட்டிங்கனாக்கா அது வந்து அந்த எந்த அவைலபிலிட்டி ஜோன்னு கேட்டது நேற்றுக்கு, ஞாபகம் இருக்கான்னு தெரில. இப்போ வந்து விபிசியை நான் delete பண்ணிட்டேன் நான். ஸோ எந்த விபிசியில் போடணும், அது எந்த அவைலபிலிட்டி ஜோன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நேற்றுக்கு வந்து தானே பிக் பண்ணுறதா இல்லை நீங்கள் பிக் பண்ணுறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டது. நம்ம பிக் பண்ணி 1A போட்டோம் நம்ம. அது மாதிரி சப்நெட்ன்றது ஒரு ஜோன் குள்ள தான் அதனுடைய ரெலவென்ஸ். ஸோ தட் இஸ் ஹவு ரீஜன்ஸ், அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அண்ட் குளோபல் ரீஜன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் ஒர்க். இப்போ திருப்பி லெட்ஸ் கோ பேக் டு அவர் ஒயிட் போர்ட். ஸோ இது வந்ததா? நவ் லெட்ஸ் டேக் ஒன் region. So let's go down. Again, stop me if you have questions. இப்போ ஒரு region எடுப்போம். So now we are into one region. இதே தான் வந்து it will apply to other regions. So இப்போ இது ஒரு region எடுப்போம். So let's say this is region 1. இதுல BPCs இருக்கும். இதுல multiple BPCs. BPC 1, BPC 2, BPC N. N number of BPCs இருக்கும். இந்த இந்த விபிசிஸ் எல்லாம் வந்து இந்த ரீஜனுக்குள்ள தான் ஆக்சசபிள். இந்த விபிசிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் டிரான்சிட் கேட்வே. இந்த டிரான்சிட் கேட்வேல இந்த விபிசியை கனெக்ட் பண்ணலாம், இந்த விபிசியை கனெக்ட் பண்ணலாம், இது கனெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து இட்ஸ் அ ரவுட்டிங் சர்வீஸ். திங்க் ஆஃப் இட் அஸ் இது ரவுட்டிங் between VPCs. ஓகே, ஸோ டிரான்சிட் கேட்வே தான் பிபிசிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது. பிபிசியை மட்டும் கனெக்ட் பண்ணலை, டிரான்சிட் கேட்வே ஆல்சோ கனெக்ட்ஸ் யுவர் ஆன் ப்ரெமிஸ் நெட்வொர்க். அதையும் கனெக்ட் பண்ணும். அது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ரவுட்டிங். ஓகே, ஆன் ப்ரெமிஸ் டேட்டா சென்டர். ஓகே, இந்த விபிசிக்குள்ள தான் சப்நெட்ஸ் இருக்கு. சாரி, நவ் வி வில் கோ இன்டு விபிசி. இப்போ ஒரு விபிசி எடுப்போம். So now this is one VPC. இதுக்குள்ள
அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு. சாரி, ரீஜன்ல அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. விபிசிக்குள்ள மை பேட். ஸோ we have multiple subnets. Subnet 1 in AZX. Subnet 2 in AZY. Subnet 3 in AZZ. இந்த சப்நெட்டுக்குள்ள தான் நம்ம மிஷினை போட போறோம். சர்வர். ஓகே, லேப்டாப் மாதிரி நான் வரைகிறேன், பட் இட்ஸ் அ சர்வர். அங்கே வந்து எண்ட் யூசர்லாம் ஒன்றும் கிடையாது. சர்வர் 2 அண்ட் சர்வர் 3. ஸோ விபிசிஸ்குள்ள சப்நெட், ஏசிக்குள்ள ஒரு சப்நெட் இருக்கு, சப்நெட்டுக்குள்ள ஒரு சர்வர் இருக்கு. அது எல்லாம் ஒரு விபிசியில் உட்காந்துருக்கு. அந்த விபிசி மாதிரி நிறைய விபிசிஸ் இங்கே இருக்கு. எல்லாத்துலேயும் உள்ளுக்குள்ள அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள ஒரு சப்நெட்டுக்குள்ள ஒரு சர்வர் இருக்கு. இந்த விபிசிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் டிரான்சிட் கேட்வே. இந்த மாதிரி ஒரு விபிசிக்கு நடுவில் தான் நம்ம ஃபயர் வால்யூம் போடுவோம். ஃபயர்வால் 1, ஃபயர்வால் 2 இப்படி போடலாம். இந்த விபிசிக்குள்ள தான் இன்டர்நெட் கேட்வேயும் இருக்கும். ஸோ இங்கே வந்து இன்டர்நெட் கேட்வே, இன்டர்நெட்டை இந்த விபிசியை கனெக்ட் பண்ணணும்னாக்க இன்டர்நெட், இதை இன்டர்நெட்னு வச்சுப்போம். இதுதான் இன்டர்நெட் கேட்வே, ஐஜிடபிள்யூ. ஓகே, ஸோ இந்த விபிசியிலிருந்து இந்த இன்டர்நெட்டுக்கு போகணும்னாக்க இந்த நம்ம வந்து இந்த ரவுட்டிங்கை எப்படியெல்லாம் வந்து இந்த ரவுட்டிங்கை வந்து செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விபிசியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு சப்நெட்டுக்குள்ள, இந்த விபிசிக்குள்ளே இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப்நெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சர்வர் ஆகப்பட்டது. ஓஹோஹோஹோஹோ. ஓகே, ஸோ இன்டர்நெட் கேட்வே ஆகப்பட்டது. இது இன்டர்நெட்டை கொடுக்குது. ஆனால் இந்த இன்டர்நெட் கேட்வே உள்ள போகிறதுக்குள்ள அந்த ப்ரைவேட் ஐபி, இதெல்லாம் ப்ரைவேட் ஐபியாக இருக்கும், ரைட்? ஸோ இதெல்லாம் ப்ரைவேட் ஐபி. ஸோ ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ஸோ விபிசிக்கு ஒரு சைடரும் இருக்கும். அந்த சைடருக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஐபி இதெல்லாம். இந்த டவுட் ஒன்று. சொல்லுங்க. இந்த இன்டர்நெட் கேட்வேங்கிறது வந்து குளோபலி அவைலபிளா, இல்லை வந்து இன்சைட் த விபிசி மட்டும் தான் ஒர்க் பண்ணுமா, இல்லை ரெண்டு இடத்துலையுமே நம்ம போடலாமா? இது வந்து ஒரு இன்டர்நெட் ஒரு விபிசிக்கு அட்டாச் பண்ணணும். இது வந்து ஒரு விபிசிக்கு தான் அப்ளிகபிள். ஓகே ஓகே, குட் கொஷன். ஸோ இந்த இன்டர்நெட் கேட்வே, ஸோ நம்ம பப்ளிக் சப்நெட் அண்ட் ப்ரைவேட் சப்நெட் பார்த்தோம். ஸோ நீங்கள் இதில் வரையணுன்னாக்க இந்த பப்ளிக் சப்நெட்டாக வரையணுன்னாக்க இந்த ஃபயர்வால்க்கு 2 இன்டர்ஃபேஸ் இருக்கும். இது நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறப்போ பார்ப்போம். ஓகே, இது வந்து இதை டிப்பிக்கலி இந்த ஃபயர்வாலை ஏசி 1ல் போடுவோம், இதை ஏசி 2ல் போடுவோம். ரொம்ப ஓகே, இது வந்து பப்ளிக் சப்நெட். இது ஏன் பப்ளிக் சப்நெட்? பிகாஸ் இதில் வந்து இந்த சப்நெட்டுக்கு உண்டான ரவுட் டேபிள் வில் சே இந்த குவாட் 0ன்னு சொன்னோம் தெரியுமா, பப்ளிக் சப்நெட். ஸோ 0.0.0.0/0 go to இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு ஒரு ரவுட் டேபிள் இதில் இருக்கும். அது என்ன பண்ணுது, இந்த ஃபயர்வால் வந்து வில் டூ த NAT ஃபங்க்ஷன். அதனால NAT கேட்வே நமக்கு தெரியாது, அவசியம் இல்லை.
ஸோ இங்கே ப்ரைவேட் ஐபியா இருக்கு. ஸோ இந்த ஒர்க்லோடு வந்து ப்ரைவேட் ஐபியா இருக்கு. நம்ம ரவுட்டிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிரான்சிட் கேட்வேக்கு போகும். டிரான்சிட் கேட்வேல ரவுட்டிங் எப்படி செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபயர்வாலுக்கு போகும். ஃபயர்வால் வந்து அதை அதனுடைய கான்ஃபிகரேஷனில் நேட் பண்ணி இந்த பப்ளிக் சப்நெட்டில் போடும். இந்த பப்ளிக் சப்நெட்டில் இருக்கக்கூடிய ரவுட் டேபிள் ஆகப்பட்டது இட் வில் சே எனக்கு எந்த இங்கே வரும்போது சோர்ஸ் ஐபியும் பப்ளிக்காக இருக்கும், டெஸ்டினேஷன் ஐபியும் பப்ளிக்காக இருக்கும். ஸோ டெஸ்டினேஷன் ஐபி வச்சு ரவுட் பண்ணுற போது எனக்கு தெரியாத டெஸ்டினேஷன் ஐபி எல்லாம் இன்டர்நெட் கேட்வே கொடுன்னு சொல்லும். இது இன்டர்நெட்டுக்கு போயிட்டு திருப்பி வரும். ஸோ இப்படி தான் வந்து த ஓவரால் திங் ஹேங்ஸ் டுகெதர். ஒர்க்லோட்லேருந்து ஏன்னாக்கா ஒரு பிஸ்னஸ் இருந்ததுனாக்கா நிறைய விபிசிஸ் இருக்கும். அண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும், அதை ரவுட் பண்ணணும், அதை ப்ரைவேட்டிலேருந்து பப்ளிக்காக மாற்றணும், எல்லாம் அவசியம். ஸோ திஸ் இஸ் ஹவ் குளோபல்லேருந்து இதெல்லாம் ஒவ்வொரு ரீஜன்லேயும் இட் வில் பி ரெப்ளிகேட்டட். ஸோ திஸ் இஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க் ஃபார் ஆல் த கான்செப்ட்ஸ் தட் வி டாக்ட் அபவுட். ஸோ is this helping? Because Yes, sir. Clear, sir. Yes. Clear, sir. Yes, okay, sir. good. So this is what I wanted. You have to believe that, நானும் வந்து நான் வந்து படிக்கிற காலத்துலலாம் வந்து எலக்ட்ரானிக் மீடியம்லாம் யூஸ் பண்ணல. நீங்களாம் படிக்கிறப்போ என்ன பண்ணாங்கன்னு தெரியல. வாத்தியார் வந்து போர்டில் எழுதுவார். ஸோ அப்போ நாங்கள் வந்து எழுதிக்குவோம், நோட்ஸ் நாங்கள் எழுதிக்குவோம். ஸோ அதனால தான் வந்து ஐ எம் டூயிங் இட் லைக் திஸ். இதே வந்து ஒரு படமாக வந்து ஏடபிள்யூஎஸ் படத்தை காமிச்சேன்னாக்க இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்படி ஒரு படம் இருந்தாலும் அதை எனக்கு என்னவோ வந்து அதை எழுதுறப்போ தான் வந்து இந்த மாதிரி வேணும்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பப்ளிக் சப்னு திடீர்னு எழுதுனேன், அப்புறம் வி கேன் மாடிஃபை த பிக்சர்ஸ், ரைட்? ஸோ வேற ப்ரீ மேட் டயக்ராம்னாக்கா நான் வந்து அதில் எழுதவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எனிவே, ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் அ ஹெல்ப்பர். ஐ ஜஸ்ட் விஷ் தட் ரெக்கார்டிங்கில் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகணும்னு என்னுடைய இப்போ புது கவலை எனக்கு அதுதான். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு IAM. So IAM. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து அமேசான்காரன் பார்த்துக்குறாங்க சார். ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வெரி சிம்பிள் ரூல். நீங்கள் எதை கன்ஃபிகர் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு பொறுப்பு உண்டு. ஸோ இப்போ இந்த சர்வர் இருக்கு, சர்வரில் ஒரு ஐபி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் பூரா உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வெராஸ் இந்த டேட்டா சென்டரை மேனேஜ் பண்ணுறது, இந்த சப்நெட்டுன்னு ஒன்று சொல்கிறோமே தவிர அதுக்கு பின்னால் ஒரு நிஜமாகவே ஒரு ஸ்விட்ச் இருக்கும். நம்ம ஸ்விட்செல்லாம் படம்லாம் பார்த்தோம் தெரியுமா, அதெல்லாம் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால அவன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. கிரியேட் அ சப்நெட்னா சப்நெட் ஆயிருக்கு, அதில் எவ்வளோ போர்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து அவனுடைய க்ளவுட் ப்ரொவைடரோட தலைவலி. ஸோ எதுக்காக தெரியணும் நமக்கு? ஓகே, ஆன் ப்ரொவிஸில் பண்ணோம், கேபிளை இழுத்து நம்ம ஒயர்லெஸ்ஸோ ஒயர்டோ கேபிளை கனெக்ட் பண்ணி நம்ம எண்ட் பாயிண்ட்டை வந்து ஒரு ஸ்விட்சுக்கு கனெக்ட் பண்ணாங்க, நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எல்லாமே வந்து இந்த மீன்ஸ் டு த எண்டு தான். ஃபைனலாக எனக்கு என்ன வேணும்? என்னுடைய கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டோட பேசணும், மற்ற சர்வர்ஸோட பேசணும், அதுதானே என்னுடைய குறிக்கோள். அதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை கொடுக்குறேன், அதில் சப்நெட்டை க்ரியேட் பண்ணலாம், அதில் வந்து ஒரு எல்லாமே ரவுட்டபிள் ஒரு சைடரை டிஃபைன் பண்ணு, அதில் 250 மிஷின் வச்சாக்க நான் பிஹைண்ட் த சீன்ஸ் ஒரு சுவிட்சை போட்டு 250 மிஷின் அது காமனாக கனெக்ட் பண்ணுறவன் நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுறேன்றது தான் க்ளவுட் ப்ரொவைடரோட திங்கிங், விச் மேட் இட் வெரி அட்ராக்டிவ். ஸோ அதனால் எது நீங்கள் பண்ணுறீங்களோ, இப்போ டிரான்சிட் கேட்வே கன்ஃபிகரேஷன், ஓகே, இப்போ இந்த டிரான்சிட் கேட்வே கன்ஃபிகர் பண்ணோம், ரவுட்டிங் எல்லாம் கன்ஃபிகர் பண்ணோம், அதெல்லாம் நம்ம பொறுப்பு. அதை வந்து தப்பாக பண்ணிட்டு போகலைன்னாக்க, அவுட்டேஜ் வந்துச்சுன்னாக்கா அது நம்ம பொறுப்பு. ஆனால் இந்த டிரான்சிட் கேட்வே பின்னால் இருக்கக்கூடிய மிஷின்ஸ் என்ன, அது வந்து லோடை தாங்குமா, அதை மானிட்டர் பண்ணுமா, அதெல்லாம் வந்து க்ளவுட் ப்ரொவைடரோட தலைவலி. இஃப் யூ ஹாவ் ஆக்சஸ் டு இட்,
you are responsible for it. புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. ஸோ இது வந்து இன்னும் நீங்கள் அது ஏன் அது குட் கொஷின்னாக்க, இன்னமும் ஃபீல்டில் நிறைய பேருக்கு இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஈவன் இன்க்ளூடட், ஏடபிள்யூஎஸ்ல போட்டதெல்லாம் செக்யூர், ஏடபிள்யூஎஸ் பார்த்துவாங்க, ஆஷூர் பார்த்துக்குவாங்க. நோ, ஆஷூர் ஒன் பார்ட் ஆஃப் இட். அதனால தான் அதை ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் சில கடமைகள் உண்டு, நமக்கும் சில கடமைகள் உண்டு. அவங்க கடமைகள் அவங்க பார்த்துக்கிறது அவங்க கடமைகள். ஸோ நம்ம பெஸ்ட் ப்ராக்டிசஸில் பார்த்தோம் ஹை அவைலபிலிட்டி. இந்த டிரான்சிட் கேட்வே இதுக்கு பின்னால் ஒரு மிஷின் இருக்குது, ஆனால் அது வந்து ஹைலி அவைலபிளாக அவன் பார்த்துக்குவான். அது மேனேஜ் சர்வீஸ், அது நம்ம தலைவலி இல்லை. ஆனால் இந்த சர்வர் போடுறோமே, இந்த சர்வர் வந்து ஃபெயில் ஆச்சுனாக்க என்ன பண்ணுறதுன்றது அது நம்ம தலைவலி. டேட்டா பேஸ் இருக்கும், அது ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது நம்ம தலைவலி. அதுலேயும் மேனேஜ்டு டேட்டா பேஸ் சர்வீஸ்லாம் ஏடபிள்யூஎஸ்ல இருக்குது. அப்படி பார்த்தாக்க அதை அவங்க பார்த்துக்குவாங்க, இந்த பேட்ச் பண்ணுறது இதெல்லாம். ஓகே. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி கெட் ஃப்ரம் த க்ளவுட் ப்ரொவைடர். அது மேனேஜ் சர்வீஸா, சாஸ் மாதிரி வாங்குகிறோமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் வாங்குகிறோமா? இப்போ இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் தான் வாங்குகிறோம் நம்ம. டிரான்சிட் கேட்வே இட்ஸ் நாட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இட்ஸ் ஆக்சுவலி சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். பிகாஸ் பிளாட்ஃபார்ம் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, நமக்கு கன்ஃபிகரேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால இட்ஸ் மோர் லைக் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், த டிரான்சிட் கேட்வே. Okay, let's cover the next topic of identity and access management, and I will show you a screen. For next topic of identity, and இது வந்து நான் AWS ஸ்க்ரீனும் காமிக்கிறேன். access management. IAM. சார், இப்போ 1000 பேர் 1000 விபிசி கிரியேட் பண்ணா பிசிக்கல் ஒரு சர்வர் இருக்குமா, இல்லை ஒரு சர்வரில் விஎம் போட்டு எல்லாத்துக்கும் அக்சஸ் கொடுப்பாங்களா சார்? ஸோ இப்போ நேற்றுக்கு வந்து நம்ம ஸோ let me understand your question. ஸோ விபிசி கிரியேட் பண்ணிட்டோம், அதில் சப்நெட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். அதில் ஒரு சர்வர் போடணும்னாக்க நம்ம EC2 இப்போ பாருங்க. ஸோ why not be because this is basic. So let me go back to sharing the screen. Screen sharing. ஸோ இப்போ வந்து ஒரு விபிசி இருக்கா? விபிசி இல்லை. ஸோ தட்ஸ் why not we do some things. இப்போ ஒரு விபிசியை கிரியேட் பண்ணுவோம், நேற்றுக்கு பண்ண மாதிரி கிரியேட் விபிசி. ஓகே, இது வந்து நார்த் வர்ஜீனியாவில் கிரியேட் பண்ணுறேன். ஆல்வேஸ் செக் த ரீஜன். நார்த் வர்ஜீனியாவில் ஒரு விபிசி கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் கால் இட் தமிழ் பூமி. அண்ட் சைடர் கிரியேட் பண்ணணும். ஸோ லெட் மீ சே 10.1.0.0/16. okay, and Tamil Bhumi. Create VPC. ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஒரு சப்நெட்டை கிரியேட் பண்ணுவோம். சப்நெட்டுன்றது ஒரு விபிசிக்குள்ளே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். செலக்ட் விபிசி 10.1.0.0/16 நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சப்நெட் நேம் டெஸ்ட் தமிழ் பூமி. ஓகே. ஸோ சப்நெட் இது பண்ணுறபோது பாருங்கள், அவைலபிலிட்டி ஜோன் கேட்குது பாருங்கள், எந்த அவைலபிலிட்டி ஜோனில் க்ரியேட் பண்ணணுன்றது. பிகாஸ் ஒரு சப்நெட்டுன்றது ஒரு அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளே தான் அதனுடைய ரெலவென்ஸ். சைடர் பிளாக் என்ன? 10.1.0.0/16 இருக்கணும். ஸோ லெட்ஸ் சே 10.1.1.0/24. ஓகே. ஸோ இப்படி ஒரு சப்நெட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சப்நெட்டுக்குள்ள ஒரு மிஷினை போடணும் இல்லையா? ஸோ லெட்ஸ் கோ டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். and I'll go to EC2. And instances.
லான்ச் அன் இன்ஸ்டன்ஸ். இப்போ நார்த் வர்ஜீனியா ரீஜன்ல ஒரு விபிசியை கிரியேட் பண்ணோம். இது மாதிரி நிறைய விபிசி கிரியேட் பண்ணலாம். அந்த விபிசிக்குள்ள ஒரு சப்நெட்டை கிரியேட் பண்ணோம். அந்த சப்நெட்டுக்குள்ள ஒரு சர்வரை போட போகிறோம். ஓகே, ஸோ வில் கால் இட் சர்வர் தமிழ் பூபி. இப்போ நமக்கு ஆப்ஷன் இருக்கு. என்ன AWS லினக்ஸ் வேணுமா, விண்டோஸ் வேணுமா அண்ட் ஆல் தட். ஸோ லெட்ஸ் சே வி செலக்ட் த AWS லினக்ஸ். இது வந்து இது ஒரு கர்னல் இருக்குது, அதனுடைய டீட்டெயில் வேணும்னா அப்புறம் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஏஎம்ஐன்னு ஒன்று இருக்கு, அமேசான் மெஷின் இமேஜ், அதுதான் இதுக்கு பேர். இது ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், இந்த 07860ன்னு. அதுதான் இந்த இமேஜ். இமேஜ்னா என்ன, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இமேஜ் இருக்கே, அது மேலே இருக்க அப்ளிகேஷன் இல்லை, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இமேஜுக்கு இப்படி ஒரு பேரை வச்சுருக்காங்க. என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் வேணும் நமக்கு? ஸோ வி கேன் செலக்ட் ஹோல் பஞ்ச் ஆஃப் நானோலேருந்து அது போட்டுக்கு பாருங்க, 1 CPU, half a gig of memory. அதிலிருந்து you can go to 64 CPU and 1024, I think 1 terabyte memory or something like that. We don't do that. So we'll just select T3 micro key pair. சொன்னோம், அது ஒரு கீ பேர் ஒன்று கிரியேட் பண்ணி அது எஸ்எஸ்ஹெச் பண்ணணுன்னாக்க அது கீ பேர். இப்போ இது எந்த சப்நெட்டில் போடுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயம். இஃப் வி ஹாவ் மல்டிபிள் சப்நெட்ஸ் we can select. இப்போதைக்கு ஒரு சப்நெட் தான் இருக்குது, ரைட்? ஸோ அந்த சப்நெட்டில் போட போகிறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் கொஷன். ஒரு சர்வரை ஒரு சப்நெட்டுக்குள்ளே தான் போட முடியும், ரைட்? த சேம் கான்செப்ட் லைக் ஆன்-பிரேம். ஆனால் இந்த க்ளவுடில் வந்து ஈஸியாக பண்ணலாம் இதெல்லாம். இதே வந்து ஆன்-பிரேமில் பண்ணணுன்னாக்க ஒரு மாதம் ஆகும். அப்புறம் பப்ளிக் ஐபி அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணணுமா, என்ன செக்யூரிட்டி குரூப்பை பற்றி இன்னும் பேசலை, அதை பேச போகிறோம். ஸோ எந்த செக்யூரிட்டி குரூப் வேணும், இதெல்லாம் என்னென்ன போர்ட் ஆக்சஸ் வேணும், இதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டாக்க லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த சர்வரை கிரியேட் பண்ணிட்டு இருக்குது, முடிஞ்சது கதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன்னிங், இப்போ ஸ்டேட்டஸ் வந்து இனிஷியலைசிங். இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது இன்ஸ்டன்ஸ் ஐடி என்ன, இது பப்ளிக் ஐபி கிடையாது, இது வந்து தானாக வந்து அந்த ஒரு ப்ரைவேட் ஐபியை அசைன் பண்ணியிருக்கு டிஹெச்சிபி மூலமாக. அப்புறம் நிறைய விஷயம், என்ன இன்ஸ்டன்ஸ் டைப்பு, ஏஎம்ஐ ஐடி என்ன, எல்லாம் இதில் இருக்கும். இதுதான் சர்வர் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணணுன்னாக்க தென் எஸ்எஸ்ஹெச் வழியாக ஆக்சஸ் பண்ணலாம். இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணி தான் உங்களுடைய அப்ளிகேஷனை அதுக்கு மேலே போடுவீங்க. ஸோ எதெல்லாம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி? இன்ஸ்டன்ஸ் டைப்பை சூஸ் பண்ணுறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, கரெக்டான இன்ஸ்டன்ஸ் டைப் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஏடபிள்யூஎஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த ஏடபிள்யூஎஸ் லினக்ஸ் இமேஜை மேனேஜ் பண்ணுறதுலாம் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ திஸ் இஸ் ஹவு ஆர் அந்த சர்வர் வந்து டவுன் ஆகாமல், எல்லாமே வந்து டவுன் ஆகாமல் பார்த்துக்கிறது, அதெல்லாம் வந்து ஏடபிள்யூஎஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது புரியுதா? எப்படி வந்து ஒரு சர்வர் ஒரு சப்நெட்டுக்குள்ள, அந்த சப்நெட் அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள, அது ஒரு விபிசிக்குள்ள, ஒரு ரீஜனுக்குள்ள இருந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி இந்த சர்வருக்குள்ள ஒரு அப்ளிகேஷனை போடுறோம், இல்லை டேட்டாபேஸை போடுறோம், வாட் எவர் இட் இஸ். புரிஞ்சு. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டெர்மினேட் தி இன்ஸ்டன்ஸ். டெர்மினேட்னாக்க அதை வந்து டெலீட் பண்ண போகிறோம், இல்லைன்னா வந்து ஐ வில் கெட் சார்ஜ்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ பேக் டு ஸோ இந்த சர்வர் அக்சஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் எஸ்எஸ்ஹெச் வெளியே வரணுமா சார்? யா, எஸ்எஸ்ஹெச் வரணும், இல்லை ஹெச்டிடிபிஎஸ் வரணும். என்ன சர்வீஸ் அதில் நார்மலாக வந்து லினக்ஸில் வந்து எஸ்எஸ்ஹெச் சர்வீஸ் சர்வர் வந்து வரும், அதோட இன்ஸ்டால்டாக வரும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹெச்டிடிபிஎஸ் வேணும்னாக்கா இன்ஜினிக்ஸ் வேணும், எது வேணும்னாலும் அதுக்கும் சில சர்வீஸ், அந்த சர்வர் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா அது எதோட வருதுன்றதும் இருக்கும் அதில். பட் நீங்கள் வேணுங்கிறதையும் நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு நார்மல் சர்வர் தான், நம்ம லேப்டாப் மாதிரி ஒரு சர்வர் மாதிரி தான் அது. அதில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற இந்த சப்நெட்டை வந்து வேற அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அது அன்ஆத்தரைஸ்ட் பர்சன் ஆக்சஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றது நீங்கள் என்ன மாதிரி செக்யூரிட்டி போட்டிருக்கீங்கன்றது பொறுத்து இருக்கு. ஓகே, இல்லை இதுக்கு எஸ்எஸ்ஹெச் மாதிரி அதுக்கு வேற ஏதாச்சும் லூப் ஹோல் இருக்கா? லூப் ஹோல்னாக்க நீங்கள் வந்து அகெயின் என்ன அலோவ் பண்ணுறீங்கன்றதா. இப்போ வந்து நீங்கள் வந்து ஹெச்டிடிபி அலோவ் பண்ணுறீங்க, ஓகே, போர்ட் 80, அது இன்செக்யூர் தான், அது வந்து நம்ம தப்பு.
ஏன் வந்து இன்செக்யூர் போர்ட்ட அலோவ் பண்ணோம்? ஸோ ஃபயர்வால் வழியா வரணும். ஃபயர்வால் வராம நான் டைரக்ட்டா அக்சஸ் பண்ண போறேன்னாக்க, டெஃபினெட்லி வந்து அது வந்து எக்ஸ்போஷர் இருக்க தான் செய்யும். இல்ல அதனால தான் வந்து ஃபயர்வால் எல்லாமே சர்வருக்குள்ள தான் சார் இருக்கும். என்னப்பா? இந்த சர்வருக்குள்ள தானே நம்ம ஃபயர்வால் இருக்கும். இல்ல சர்வருக்குள்ள தானே நம்ம அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஏடி போர்ட் இதெல்லாம் இருக்கும். அப்ளிகேஷன் சர்வருக்குள்ள இருக்கும். ஆனா, அந்த அப்ளிகேஷன் வர வரைக்கும் இருக்கக்கூடிய டிராஃபிக்க ஒரு ஃபயர்வால் மூலமா நம்ம வந்து அத கான்ஃபிகர் பண்ணா தான், அந்த இன்டர்நெட் கேட்வே பார்த்தோம் இல்லையா? இன்டர்நெட் ஆமா. கேட்வே தான் என்ட்ரி பாயிண்ட். அந்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து எந்த டிராஃபிக் என்ன வந்து ரீச் பண்ணாலும், அது வந்து அந்த ஃபயர்வால் வழியா தான் வந்து என்ன ஆக்சஸ் பண்ண முடியுன்ற மாரி கான்ஃபிகர் பண்றது தான் நம்மளுடைய கடமை. ஓகே. இப்ப நீங்க எல்லா விபிசிலயும் ஒரு இன்டர்நெட் கேட்வே போட்டு, டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ற மாரி பண்ணாக்க, யூ ஆர் பைபாஸிங் செக்யூரிட்டி. அது வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இஃப் ஐ ஓகே. கோ பேக் ஹியர், ஒயிட் போர்ட், எக்ஸிஸ்டிங் ஒயிட் போர்ட். ஐ ஹோப் ஐ கெட் திஸ். நோ. என்னப்பா ஆச்சு? வேற ஏதோ ஒயிட் போர்ட் வந்துருச்சு போல இருக்கே. ஓகே. எங்க போறது? வெயிட் எ செகண்ட். ஒயிட் போர்ட்ஸ், existing whiteboards, shared in this meeting. Yeah, hopefully this works. No, I lost it all. Wait. Ah, sorry about that. Nothing genuine. Oh, existing whiteboard is shared in this meeting recent today. Yeah. You know, Achpa, I don't know what happened there. So, sorry about that. Cursors are hidden. So, let me, I hope it's all captured in the presentation. And என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இன்டர்நெட் கேட்வேல இருந்து யார் வேணாலும் ஆ அக்சஸ் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அந்த எக்ஸாம்பிளில்? இப்போ மல்டிபிள் விபிசி போட்டோம் நம்ம, ரைட்? ஸோ இங்கே ஒரு விபிசி போட்டோம். ஸோ இந்த விபிசியில் ஃபயர்வாலை போட்டோம். ஃபயர்வால் 1, ஃபயர்வால் 2. இங்கே ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ்க்கு போட்டோம் வித் ஐஜிடபிள்யூ, ரைட்? அப்புறம் இங்கே நடுவில் ஒரு டிரான்சிட் கேட்வே போட்டோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு இன்னொரு விபிசி போட்டோம். விபிசி 1, இன்னொரு விபிசி இங்கே போட்டோம். விபிசி 2, எல்லாத்தையும் இந்த டிரான்சிட் கேட்வேயோட கனெக்ட் பண்ணோம். அண்ட் இந்த பிபிசி 1ல அகெயின் மல்டிபிள் சப்நெட்ஸ் அவைலபிலிட்டி ஜோன் இருந்தது. AZ1, AZ2, இதில் ஒரு சப்நெட்டுக்குள்ள ஒரு சர்வரை போட்டோம், ரைட்? சர்வர். இப்போ
யார் இந்த சர்வர ஆக்சஸ் பண்ணணும்னாலும், இது வழியா தான் வந்தாகணும். இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் ஆல இங்க ஐஜிடபிள்யூல வந்து இந்த ஃபயர்வால்க்குள்ள வந்து இப்படி வந்தா தான் இத ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ, இங்க செக்யூரிட்டி பாலிசிஸ் போடலாம். பாலிசிஸ். இப்ப இதே அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இதையும் இன்டர்நெட் கேட்வே இத அட்டாச் பண்ணி, இங்க இன்டர்நெட் ஆக்சஸ் குடுத்துட்டாங்கன்னு வைங்க. தென் வாட் டஸ் தட் மீன்? You can access this server directly from the internet without going through the firewall. ஸோ, அப்போ இந்த பாலிசிஸ் எல்லாம் பைபாஸ் ஆயிடுது. ஸோ, நம்ம கான்ஃபிகர் பண்றது, இப்படியெல்லாம் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ்லாம் இங்க குடுக்கக்கூடாது. இங்க சென்ட்ரலைஸ்டா தான் இருக்கணுங்கிறது, இந்த நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேல. இதுக்குள்ள நீங்க வந்து என்ன சர்வர், அப்ளிகேஷன், அதுல ஏதோ என்ஜினிக்ஸ் போடலாம், அபச்சி போடலாம், என்ன வேணாலும் போடலாம். ஆனால் யார் அத ஆக்சஸ் பண்ண முடியும்? அதிலயும் கண்ட்ரோல் இருக்கணும், இல்லன்னு சொல்லல. அனாவசிய சர்விசஸ்லாம் ரன் பண்ணக்கூடாது. பட் யார் அத ஆக்சஸ் பண்றாங்கன்றது இந்த கான்ஃபிகரேஷன்ல தான் இருக்கு. நெட்வொர்க் லெவல்ல. யார் அத கான்ஃபிகர் பண்ண ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறது. ஸோ, இந்த மாரி வந்து நீங்க என்னதான் இந்த சர்வர்ல போட்டாலும் வந்து, இங்க இந்த மாரி ஒரு ஐஜிடபிள்யூஐக்கு போட்டு, அதான் டெமோக்ரடைஸ்ட்ன்னு சொன்னேனே. யார் வேணாலும், எத வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம், செட் பண்ணலான்னு. ஸோ, அதுக்கு தான் இந்த ஐஏஎம் பாலிசிஸ் வரப்போகுது இப்போ. ஐஏஎம் பாலிசிய வச்சு, இந்த யூசருக்கு இதெல்லாம் இந்த மாரி காரியங்கள் தான் செய்ய முடியும். அப்படிங்கிறத டிஃபைன் பண்றது தான் ஐஏஎம்மோட ரோல். ஸோ, பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் பீப்பிள் டூ ஜஸ்ட் ஆட் அன் இன்டர்நெட் கேட்வே. நெறைய பேர் இந்த அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ்லாம் வந்து இதான் பண்ணுவாங்க. இஃப் த ப்ராப்பர் செட்டப் இஸ் நாட் இன் பிளேஸ், அவங்க பாட்டுக்கு ஒரு விபிசிய கிரியேட் பண்ண வேண்டியது, இன்டர்நெட்ட கிரியேட் பண்ண வேண்டியது, அப்ளிகேஷன வந்து டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ண விட்டுருவாங்க. செக்யூரிட்டி கான்ஷியஸ்னஸ் கிடையாது. And one of the reasons for launching this course is to make all of us security aware. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுச்சு சார். இப்ப ஃபயர்வால் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்றோம்ல, அந்த கான்ஃபிகர் பண்ற அந்த அந்த அது வந்து அப்ளிகேஷன் லேயர்ல இருந்து அது எங்க சார் இருக்கு? ஸோ, இந்த ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன்ல என்ன பண்ணுவீங்கன்னாக்க, அ இன்டர்நெட்லேருந்து கூடிய ஒரு டிராஃபிக் ஆகப்பட்டது, இந்த சர்வருக்கு போகணும் என்றால், இந்தந்த புரோட்டோகால் தான் அலவுட். இந்தந்த அப்ளிகேஷன் தான் அலவுட். அப்படின்னு இதுல கான்ஃபிகர் பண்ணுவீங்க. அதுதான் பாலிசி, ஃபயர்வால் பாலிசி. அது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் வரப்போது நமக்கு வந்து எப்படி பாலிசி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகப்பட்டது அப்படின்றது புரியும். ஸோ பை டிஃபால்ட் ஃபயர்வால்ல வந்து அலோவ் பண்ணப்படலைன்னாக்கா அது டினை பண்ணிடும். ஸோ டைரக்ட்டா இங்கேயே வந்து நிறுத்தப்படும். ஸோ சார் இதுதான் என்னோட வந்து மெயின் செக்யூரிட்டி கேட் பாலிசி. டிஃபைன் பண்றேன் சார். இப்ப ஆ என்னோட கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்றேன். விபிசி 1க்குள்ள நீங்க சப்நெட் பண்ணீங்க. சப்நெட்டுக்குள்ள ஒரு சர்வர் கிரியேட் பண்ணீங்க. அந்த சர்வருக்குள்ள நம்ம அ அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு ரைட், சொன்னீங்க. இப்ப ரைட். எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்ப ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன் எல்லாமே எண்ட் ஆஃப் த டே வந்து யாரோ ஒரு ஒரு கன்சோல் வழியா தானே செட் பண்றாங்க. அந்த கன்சோல் வந்து எந்த விபிசிக்குள்ள இருந்து சர்வர்ல இருந்து அப்படி கேட்கிறேன். அந்த ஃபயர்வால வந்து எப்படி செட்டப் பண்றது? ஆ ஏன்னா, ஓகே. இப்ப டிரான்சிட் கேட்வேக்கு மேல தான் ஃபயர்வால் இருக்கு. அந்த ரைட், ஃபயர்வால செட்டப் பண்றதுக்கு நமக்கு ஒரு 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 சர்வரோ இல்ல ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் வேணும்ல. ரைட். அது எங்க இருக்கு? ஸோ அது வந்து 2 விதமா பண்ணுவாங்க. ஒண்ணு, இந்த ஃபயர்வாலே வந்து டைரக்ட்டா இன்டர்நெட்லேருந்து ஆக்சஸ் பண்றதுக்கு உண்டான, ஏன்னா ஃபயர்வால்ங்கிறது இன்டர்நெட் ஃபேசிங் சமாச்சாரம் தான் அது. ஸோ இந்த ஃபயர்வால மட்டும் இந்த இன்டர்நெட்லேருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பாலிசி இருக்கும். இந்த செக்யூரிட்டி குரூப்ல வந்து ஒரு பாலிசி இருக்கும். அதாவது யார் வேணாலும் இன்டர்நெட்லேருந்து இந்த ஃபயர்வாலுக்கு இந்த போர்ட் மட்டும் தான், ஆர் ஒரு பர்ட்டிகுலர் பப்ளிக் ஐபி ஆர் செட் ஆஃப் பப்ளிக் ஐபிஸ் மட்டும் தான் இத ஆக்சஸ் பண்ணலாம்னு இருக்கும். இல்ல, இன்னொரு விதமா என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இந்த டிரான்சிட் கேட்வே டிபிக்கலி ஒரு ஆன் பிரமிஸ்க்கு போகும்னு வைங்க. ஓகே. ஆன் பிரமிஸ். இதுல வந்து நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வொர்க் ஸ்டேஷன் இருக்கு. அட்மின். ஸோ அவங்க வந்து இந்த போர்ட் வழியா ஆக்சஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் போர்ட்ட டிசைன் பண்ணிட்டு, இதுதான் வந்து பிரைவேட் சப்நெட். ரைட்? பிரைவேட் சப்நெட். அதுவும் ஃபயர்வால் ஆக்சஸ் பண்றது எஸ்எஸ்ஹெச் ஆர் ஹெச்டிடிபிஎஸ் தான். அதுலயும் வந்து ஒரு எஸ்எஸ்ஹெச் சர்வீஸ் ஆர் ஹெச்டிடிபிஎஸ் சர்வீஸ் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இத பப்ளிக்லேருந்து ஆக்சஸ் பண்ணாம, பிரைவேட்டா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த டிரான்சிட் கேட்வேக்குள்ள இதான் டைரக்ட் கனெக்ட். இது வழியா வந்து இங்க இந்த பிரைவேட் சப்நெட்டுக்கு ஆக்சஸ் பண்ணி இந்த ஃபயர்வால் ஆக்சஸ் பண்ற மாரி செட் பண்ணுவாங்க.
அதை ஆக்சஸ் பண்ண பிறகு அதில் பாலிசி செட் பண்ணலாம். ஸோ ஐசிடபிள்யூல பிரைவேட் சப்நெட்டும் இருக்கு, பப்ளிக் சப்நெட்டும் இருக்கு. ஐஜிடபிள்யூல இல்லை, இந்த ஃபயர் வாலில். ஓ ஃபயர் வாலில் 2 சப்நெட் இருக்கும். அது வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் லேபில் பார்க்குறப்போ 2 இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகே, ப்ரைவேட் இன்டர்ஃபேஸ், பப்ளிக் இன்டர்ஃபேஸ். அந்த 2 இன்டர்ஃபேஸில் ஒன்று வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணோம் அந்த ரவுட் டேபிளில் வச்சு, இன்னொன்று வந்து இங்கே டிரான்சிட் கேட்வேயை கனெக்ட் பண்ணோம். ஓகே சார், கிளியர். குட். ஓகே, ஸோ ஐம் ஸ்டில் அப்செட் தட் அது பழைய டயக்ராம் எங்கே இந்த ஒயிட் போர்டு போச்சுன்றது எனக்கு தெரியல. நான் ஏதோ செஞ்சுருப்பேன், அது போயிடுச்சு. ஓகே, ஸோ லெட்ஸ் குவிக்லி கோ டு டைம் என்ன 8:47. ஓ மை காட். ஓகே, ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து இட்ஸ் a big thing. இட்ஸ் a very big topic. இது வந்து 1 வீக் இதுலேயே வந்து ட்ரைனிங் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த கோர் ஆஃப் த செக்யூரிட்டி. இதுதான் வந்து ஐ வாஸ் சேயிங் AWS ப்ராசஸ் 500 million requests per second. requests per second. அதுதான் வால்யூம் அதுக்கு. ஓகே, அவ்வளோ பேர் எல்லாத்தையுமே வந்து அது யாருக்கு வந்து ஆக்சஸ் இருக்கோ அவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணலான் இருக்கும். ஸோ இதில் ஐடென்டிட்டியும் இருக்குது, ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. ஐடென்டிட்டின்றது இது என்னது? ஆர் யூ ஹூ யூ சே யூ ஆர்? ஆர் யூ ஹூ யூ சே யூ ஆர்? ஆத்தென்டிகேஷன். ஓகே, அதாவது ஆத்தென்டிகேஷன். and I will quickly show you the IAM screen. Access management is the authorization. Okay, what can I access? What can user access? யார் நீ, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற 2 கேள்விகளுக்கு தான் இந்த IAM ப்ரொவிஷன் பண்ணப்பட்டது. ஸோ லெட் மீ குவிக்லி கோ டு okay, no, this 14 share share screen instance. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாக்க ஐஏஎம் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க யூசர்ஸ் அண்ட் யூசர் குரூப்ஸ், நான் சும்மா ஸ்ரீ தமிழ் பூமின்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இதை வந்து இதுக்குள்ளே போனீங்கன்னாக்க எப்படி இதை ஆக்சஸ் பண்ணலாம், பர்மிஷன்ஸ், குரூப்ஸு, செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஓகே, இந்த யூசர் வந்து AWS ஆக்சஸ் பண்ணணுன்னாக்க இந்த க்ரெடென்ஷியல்ஸை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின், ஆர் யூ ஹூ யூ சே யூ ஆர்? ஸோ ஸ்ரீ தமிழ் பூமியாக நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்துட்ருக்கேன். இதுதான் வந்து பாலிசி. இந்த பாலிசிங்கிறது தான் வந்து என்ன பண்ணலாம், ஆத்தரைசேஷன். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் பாலிசி பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்லுது? அலவ் ஆக்ஷன், என்ன வேணாலும் செய்யலாம், எந்த ரிசோர்ஸ்க்கு வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், குளோபல் ஆக்சஸ். ஸோ டிபிக்கலி வி ஷுட் நாட் டூ தட், பட் ஃபார் பர்பஸஸ் ஆஃப் டெஸ்ட் ஐ கிரியேட்டட் திஸ். அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்சஸ். ஓகே, ஸோ ரிசோர்ஸ்ன்றது என்னெல்லாம் ரிசோர்ஸ்? ஒரு S3 பக்கெட் ஒரு ரிசோர்ஸ், லாம்டா ஃபங்க்ஷன் ஒரு ரிசோர்ஸ், EC2 இன்ஸ்டன்ஸ் ஒரு ரிசோர்ஸ். எதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபிகர் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரிசோர்ஸஸ். ஆக்ஷனுங்கிறது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பர்மிட் ஆர் டினை, அலவ் ஆர் டினை. ஓகே, ஸோ அண்ட் சாரி, அது வந்து எஃபெக்ட். ஆக்ஷனுங்கிறது வந்து யூனோ ஸ்பெசிஃபிக் கிரானுலர் ஆக்ஷன்ஸ். நான் வந்து காமிக்கிறேன். பாலிசிஸ் போவோம். பாலிசிஸ் போயிட்டு இப்போ பாருங்க. ஸோ லெட் அஸ் சே we will look for S3 policies. Okay, S3 object, S3 outputs, okay, S3 read only access. இதை பார்த்தோன்னு வைங்க, பெர்மிஷன்ஸ். இதில் வந்து JSON ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்க என்னெல்லாம் பண்ணுது, அலோவ் பண்ணுது. எதை அலோவ் பண்ணுது? S3லேருந்து கெட் பண்ணலாம், லிஸ்ட் பண்ணலாம், டிஸ்ப்ளே பண்ணலாம், இதெல்லாம் தான் பண்ணலாம். டெலீட்லாம் பண்ண முடியாது.
ஆனால் S3க்குள்ளே எந்த ரிசோர்ஸ் வேணாலும் பண்ணலாம். ஒரு என்டிட்டிஸ் அட்டாச்ட். இப்போ இதில் வந்து இந்த ஸ்ரீ தமிழ் பூமி இருந்ததுன்னாக்க, நான் ஸ்ரீ தமிழ் பூமி அப்படிங்கிற யூசராக லாகின் பண்ணால், இந்த பர்மிஷனோட அட்டாச் பண்ணப்பட்டிருந்தால், தென் என்னால இத மட்டும் தான் பண்ண முடியும். இல்லாட்டினா ஆக்சஸ் டினைட்ன்னு வந்துரும். ஸோ இதுதான் இந்த 500 மில்லியன் ரிக்வெஸ்ட் பெர் செகண்ட் நடக்குதே, அது இது மூலமா தான் நடக்குது. இந்த பாலிசி மூலமா. ஸோ தெர் இஸ் ஐ எஃபெக்ட், அலோவ் ஆர் டினை. திஸ் அன் ஆக்ஷன், ஸ்பெசிஃபிக் கிரானுலர் ஆக்ஷன்ஸ் அண்ட் எந்த ரிசோர்ஸ்க்கு. இந்த ரிசோர்ஸ் வேணும்னாக்க ஒரு பர்ட்டிகுலர் ஏஆர்ன்னு ஒண்ணு இருக்கு. ரிசோர்ஸ் நேம். அது ஒரு பெரிய ஐடி இருக்கும். ஸோ அந்த ரிசோர்ஸ் நேம் ஸ்பெசிஃபை பண்றது தான் பண்ணலாம். பட் டிபிக்கலி வந்து அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் இன்னார் வந்து இதுக்கு மட்டும் தான் ஆக்சஸ், இதுக்கு டினைட்னாக்கா அதெல்லாம் செட் பண்ணலாம். ஸோ அஸ் ஐ செட் இட்ஸ் a broad டாபிக், பட் ஜஸ்ட் நோ தட் ஐஏஎம்ங்கிறது தான் வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். அது காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, தென் வேற யார் வேணாலும் உங்க ஐடென்டிட்டின்ற பேர்ல எதை வேணாலும் செய்யலாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நாட் கிவ் த செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ். ஈவன் நம்ம டெரஃபார்ம் கோட்லேயே வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுற போது நீங்கள் வந்து ஒரு ரூட் யூஸராக க்ரியேட் பண்ணுவீங்க. ஆக்சஸ் கீ, ஆக்சஸ் சீக்ரெட் கீலாம் க்ரியேட் பண்ணுவோம். அப்போ அதை வந்து டெரஃபார்ம் கோடில் என்றைக்குமே போடக்கூடாது. அதை வந்து ஒரு தனி ஃபைலில் லோக்கலாக வச்சுக்கிட்டு அதை தான் ஆக்சஸ் பண்ணணும். அதை தான் வந்து வி வில் கவர் இன் த ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ தட்ஸ் அ குவிக் இன்ட்ரடக்ஷன் டு ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். குவிக்காக வந்து ஐ வில் ஓகே 8:53. Any questions here? இந்த சர்வீஸ்ல எங்க சார் ரன் ஆகும்? இதெல்லாம் வந்து ஏடபிள்யூஎஸ்ல தான். அந்த ஐஏஎம்ங்கிறது குளோபல் சர்வீஸ். நீங்க இப்ப சொல்லி கொடுத்தீங்களா விபிசி அப்படின்னு, அந்த அதுக்குள்ள ரன் ஆகுமா இல்ல அதுல இருந்து வெளியே இல்ல ஐஏஎம்ங்கிறது குளோபல். ஸோ குளோபல் சர்வீஸ். அது வந்து உலகம் பூரா நான் வந்து ஸ்ரீகாந்தா லாகின் பண்ணாக்க இது இந்தியாவிலேருந்து லாகின் பண்ணான, யூஎஸ்லேருந்து லாகின் பண்ணான, ஸ்ரீகாந்த் இஸ் ஸ்ரீகாந்த். ஐ ஒன்லி ஹாவ் ப்ரீடிஃபைன்டு செட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ். அதனால அந்த ஐஏஎம் சர்வீஸ்ன்றது குளோபலாக இட் வில் பி அப்ளிகபிள். நாட் விதின் அ விபிசி, நாட் விதின் அ ரீஜன். இட் இஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஓகே, இது அமேசான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்கல்ல, அது எல்லாத்துக்குமே காமன் ஐஏஎம். ஒரு யூசருக்கு ஒரு ஒரு யூசரோ ரிசோர்ஸோ இந்த இன்னொரு யூசரோ ரிசோர்ஸையும் ஆக்சஸ் பண்ணணும்னாக்க அந்த ஐஏஎம் சர்வீஸ் மூலமாக தான் போறாபடி அவங்க ஏடபிள்யூஎஸ் வந்து அதை செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே சார், இன்னொரு டவுட் ஒன்று. ம் ஸோ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு மெட்டாடேட்டா செட் பண்ணுறோம்ல, ம் அந்த டேகிங், அந்த ம். மெட்டாடேட்டாவோட ஸ்கோப் வந்து லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சப்நெட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், இல்லை எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஸ்கோப் இருக்கும்? அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் அது ஸ்கோப்பு. அந்த ரிசோர்ஸ்க்கு உண்டான இன்ஸ்டன்ஸ் தான் ஸ்கோப்பு. ஆனால் அதே மெட்டாடேட்டாவை நீங்கள் எந்த ரிசோர்ஸ்க்கு வேணாலும் வைக்கலாம். ஸோ யூ கேன் ஹாவ் டிபிக்கலி வந்து லாட் ஆஃப் திங்ஸ் வில் பி ரீஜனல். ஸோ டிரான்சிட் கேட்வேயாக இருக்கட்டும், இந்த விபிசிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரீஜனலாக இருக்கும். ஸோ வெரி ரேர்லி இந்த மாதிரி குளோபல் சர்வீசஸ் ஐஏஎம், டைரக்ட் கேட்வே இதெல்லாம் தான் வந்து குளோபலாக இருக்குமே தவிர most of it will be regional and some of it will be availability zone specific. But ஸோ இந்த மெட்டாடேட்டா வந்து நீங்கள் வந்து அந்த ரீஜனுக்குள்ள மல்டிபிள் சப்நெட்ஸ்க்கு உண்டான ரிசோர்ஸஸ்க்கு டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு இன்ஜினியரிங், ஃபைனான்ஸ் இதெல்லாம் போட்டாக்க அது எல்லாமே ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸாக நம்ம பாலிசி செட் பண்ணுறப்போ செட் பண்ணலாம். மெட்டாடேட்டா எப்போ சார் செட் பண்ணோம்? அது வந்து இந்த நம்ம லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம் தெரியுமா, அதில் வந்து கீழே வந்து நேம் அப்படின்னு ஒரு அந்த ஒரு டேக் இருந்துச்சு, டேக் அதான் மெட்டாடேட்டா. ஓகே. மெட்டாடேட்டானாக்க டேட்டா அபவுட் டேட்டா. ஸோ டேட்டா அபவுட் அ சர்வர். அது வந்து யூசர் டிஃபைன் தான் அது. ஓகே. ஸோ நோ ஒயிட் போர்ட், எக்ஸிஸ்டிங் ஒயிட் போர்ட். ஓகே ரீசெண்ட். ஏன் அது பழசு போச்சு தான் எனக்கு இன்னும் ப்ரெசென்டிங். அந்த ஒயிட் போர்டு வந்து எல்லாத்தையும் அக்சஸ் இருக்கா இல்லை நீங்கள் மட்டும் தான் பண்ணுறீங்களா? நான் மட்டும் தான் பண்ணுறேன். பிகாஸ் எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாக்கா வந்து அப்புறம் வந்து ப்ராப்ளம் ஆகிடுது. ஓகே. ஸோ ஐ வில் குவிக்லி கவர்
செக்யூரிட்டி குரூப்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். அதோட இன்னைக்கு முடிச்சுக்குவோம். ஸோ செக்யூரிட்டி குரூப்ஸ். நீங்க ரெக்கார்டிங் நீங்களே ஸ்டாப் பண்ணிடுங்க. மீட்டிங் எண்ட் ஆல் கொடுத்துருங்க. என்னோட தமிழ் மூவிலேருந்து லாக் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே while ending the meeting at least. ஓகே. நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் நாக்கிள்னு சொல்லுவாங்க. இது எஸ்ஜி. ஸோ இது வந்து மேபி யூ கேன் டூ அ ஹோம்ஒர்க் ஆன் த டிஃபரன்சஸ் பிட்வீன் எஸ்ஜி வர்சஸ் நாக்கல். ஸோ இது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் அட் அ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லெவல். இஎன்ஐன்னு வாங்க. இஎன்ஐனாக்க எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். அதாவது நம்ம வந்து ஃபிசிக்கல், இது வந்து ஈத்தர்நெட் போர்ட் மாதிரி தான் அது. ஓகே. ஸோ இந்த இஎன்ஐயோட ஒரு செக்யூரிட்டி குரூப்பை அசைன் பண்ணலாம். அந்த செக்யூரிட்டி குரூப்பில் என்ன சொல்லுவோம்னாக்க சீரீஸ் ஆஃப் பர்மிட்ஸ் இருக்கும். பர்மிட்ஸ் அதாவது இந்த செக்யூரிட்டி குரூப்பை, இந்த ஒரு சர்வர் இருக்கு, சர்வர் அதில் ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இருக்கு, அதில் ஒரு செக்யூரிட்டி குரூப்பை போட்டாக்க என்னென்ன டிராஃபிக் தான் இதுக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணலாம். ஸோ பர்மிட், யூ கேன் சே பர்மிட் HTTPS 443 or SSH. பை டிஃபால்ட் மற்றதெல்லாம் டினை ஆகிடும். ஸோ இது வந்து இன்பவுண்டுக்கு, ஃபார் இன்பவுண்ட் ஆக்சஸ். அவுட்பவுண்ட் என்றைக்குமே வந்து அலவுட். சர்வர் இனிஷியேட் பண்ணுறது எல்லாமே அலோவ் பண்ணும். ஆனால் அண்ட் இட் இஸ் ஸ்டேட்ஃபுல். ஸ்டேட்ஃபுல்னாக்க என்ன, எதை வந்து நான் வந்து சர்வர் வந்து ஒரு பிங் பேக்கெட் இந்த செக்யூரிட்டி குரூப்பில் அலோவே பண்ணலை, பட் இதை வந்து ஒரு வேறு ஏதாவது பேக்கெட் ஜென்ரேட் பண்ணனாக்கா அது திருப்பி இது வந்து இந்த செக்யூரிட்டி குரூப் ஆகப்பட்டது, இட் வில் நோட் டவுன், இது வந்து சர்வர்லேருந்து இனிஷியேட் பண்ணப்பட்டது, வெளியில் போயிருக்கு, அதை திருப்பி ரிட்டர்ன் அலோவ் பண்ணும். ஆனால் புதுசாக வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதை ஆக்சஸ் பண்ணணும்னாக்க இந்த செக்யூரிட்டி குரூப் பர்மிட் பண்ணணும். இதில் என்ன சேலஞ்சுனாக்க, இது ஒரு சர்வருக்கு ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு. அஃப்கோர்ஸ் one security group can be applied to multiple servers. Common SG for multiple interfaces possible. பட் இதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் இப்படின்லாம் டிஃபைன் பண்ண முடியாது. போர்ட் அண்ட் ப்ரோட்டோகால் கண்டுபிடிக்கணும். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அப்ளிகேஷன் நம்ம அக்சஸ் பண்ணுறோம், அது எல்லாத்துக்கும் போர்ட் அண்ட் ப்ரோட்டோகாலை கண்டுபிடிச்சு இது வந்து இதுதான் ஆக்சஸ் பண்ணணும், இதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்மளால் சொல்ல முடியுமா? அவுட்பவுண்டாக இருக்கட்டும், இது வந்து இட் வில் ஃப்ரீலி அலோவ் அவுட்பவுண்ட். எதுக்கு இந்த சர்வர்லேருந்து அவுட்பவுண்ட் ஆக்சஸ் பண்ணணும், ரைட்? வாட் இஃப் இட் விசிட்ஸ் அ malicious sites and downloads the malware? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம். இது வந்து செக்யூரிட்டி குரூப். நாக்கிள்ங்கிறது இட்ஸ் அப்ளை டு அ சப்நெட். நாக்கிள் வந்து ரொம்ப பாப்புலர் கிடையாது. நான் வந்து செக்யூரிட்டி குரூப் தான் பண்ணியிருக்கேன் தவிர நாக்கிள் நான் பண்ணதே இல்லை. ஸோ இட் அப்ளைஸ் டு அ சப்நெட் லெவல். ஓகே, இட் இஸ் ஸ்டேட்லெஸ். அப்படின்னாக்க செக்யூரிட்டி குரூப்ல என்ன சொன்னோம், அந்த சர்வர்லேருந்து வெளியில் போகிறத அதுவே அலோவ் பண்ணுன்னு சொன்னோம். பிகாஸ் இட் கீப்ஸ் ட்ராக் ஆஃப் வாட் வெண்ட் அவுட். இது ஸ்டேட்லெஸ். ரெண்டு பக்கமும் யூ ஹாவ் டு அலோவ். ஸ்பெசிஃபிக்காக அலோவ் ஆல் போடாது, ஸ்பெசிஃபிக்காக அலோவ் பண்ணாக்க மஸ்ட் அலோவ் போத் டைரக்ஷன்ஸ். ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்லெஸ்க்கும் கொஞ்சம். ஸோ ஸ்டேட்ஃபுல்னா என்ன அர்த்தம்? ஸ்டேட்ஃபுல்னாக்க நான் என்ன டிராஃபிக்கை பார்த்தேன், அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் டிராஃபிக்கை நானே அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு மானிட்டர் பண்ணுறது தான் ஸ்டேட்ஃபுல். ஸ்டேட்லெஸ்ன்றது நான் என்ன அனுப்பிச்சேன்னு நான் வந்து ட்ராக் பண்ண மாட்டேன். அந்த நேரத்தில் அந்த ரூல் இருந்ததுன்னாக்க நான் அலோவ் பண்ணுவேன், இல்லைன்னாக்க டினை பண்ணிடுவேன். ஸோ ஸ்டேட்ஃபுல் ரிமெம்பர்ஸ், ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வாலும் ஸ்டேட்ஃபுல் தான், ரிமெம்பர்ஸ் and tracks sessions. Okay, stateless does not
remember and track sessions. Okay, so அது வந்து packet by packet processing. இது வந்து packet by packet. அந்த packet allowed இல்லையா by packet process. இது வந்து session. So if I see a packet going out, I will automatically allow the packet coming in because I monitor and track the session. Other stateful. Security groups are stateful. So இது வந்து security group. இது வந்து NACL. So NACLs are even harder to manage. இது என்ன ப்ராப்ளம்னாக்க NACL செட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யல நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு இருப்போம். அது பார்த்தாக்க ஒரு செக்யூரிட்டி குரூப் அதை டினை பண்ணிட்டு இருக்கும். அந்த நேரத்துக்கு வேலை செய்யுமா இருக்கும். டைட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணுற போது இது ஆப்ரேஷ்னலி இது வந்து ஃபீஸிபிளாக செக்யூராகவும் இருக்கணும், ஆப்ரேஷ்னல் நைட் மேராகவும் ஆகக்கூடாது. ஏன்னா ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்றது இட் குட் டேக் டைம். ஸோ NACL இருக்குது, செக்யூரிட்டி குரூப் இருக்குது, ஃபயர்வால் பாலிசி இருக்குது. எந்த கண்ட்ரோலை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதே ஒரு திங்கிங் இருக்கணும் நமக்கு. அது வந்து டிசைன், அதுதான் டிசைன் பார்ட் ஆஃப் இட். பட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அது எதை எங்கே வைக்கணுன்றது நமக்கு தெரியும். ஸோ கனகதாசன் எழுதுகிற மாதிரி யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேன்ற மாதிரி இந்த செக்யூரிட்டி குரூப் NACLலாம் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். அதை ஓவர் யூஸ் பண்ணாக்க தென் இட் பிகம்ஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்ச். ஓகே, ஸோ டைம் இஸ் 9:03. ஸோ ஐ absolutely have to stop here. 9:30 எனக்கு ஒரு கஸ்டமர் மீட்டிங் இருக்குது. ஸோ we will stop the recording now. சுந்தர் நேற்றுக்கு குயிக்காக ஒன்று சொல்லிடுறேன். சுந்தர் நேற்றுக்கு சொல்லிட்டு இருந்தேன், தியரி நிறைய போயிட்டுருக்கு. முதல்ல வந்து கடைசியாக தான் ஹேண்ட்ஸ் ஆன் வச்சுருந்தோம். இப்போ ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணாக்க ஒரு பெட்டர் ஃபீலிங் வரும்னு எனக்கு நேற்று தோணுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து அந்த சிலபஸை கொஞ்சம் ஸ்வாப் பண்ணி இன்னும் தியரி பேசாமல் ஹேண்ட்ஸ் ஆன் ஆரம்பிச்சு விட்டோம்னாக்க நாளையிலேருந்து ஆஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆன் செட்டப் பண்ணுறதுக்கு தட் வில் இட் செல்ஃப் டேக் மேபி a week or week and a half to go through. அதை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண இன்றைக்கி ஐ திங்க் நிர்மல் சொன்னார்னு நினைக்கிறேன். ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண உங்களுக்கு இதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த AWS ஸ்க்ரீன் உங்கள் என்வாயன்மெண்ட்லேயே பழகலாம். அது உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை இந்த தமிழ் பூமி குரூப்பில் போடுங்க. ஸோ ஐ ஃபீல் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஸோ தட் யூ கேன் see for yourself and you can explore yourself. So that's my thinking, because I can already feel that there's so much theory we've gone through. And இன்னமும் வந்து தியரி பேசிட்டு இருந்தாக்க பேசலாம், பட் அது பயமாகவும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போயிருமோன்னு பயமாக இருக்குது எனக்கு. அதனால் ஐ வாண்ட் டு கீப் யுவர் இன்ட்ரெஸ்ட். அண்ட் ஸோ தமிழ் பூமி குரூப்பில் சொல்லுங்கள், ஹேண்ட்ஸ் ஆன் நாளைக்கு ஆரம்பிக்கலான்னாக்க we will start that and you can play around with AWS screens. சரியா? நான் இன்னைக்கு இப்போ ஓடணும்ப்பா. கஸ்டமர் மீட்டிங் வந்து இன்னொரு 20 minutes இருக்குது. I have to have my breakfast and do that. அதனால் I will stop here, stop the recording as well, and